அதாவது நம்ம இன்டர்நெட்லேருந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதாது, அது வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகணும். ஆனால் மேக்ஸிமம் என்னென்னா எல்லாமே டவுன்லோட் ஆகும்போது பாதி பெரிய ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணும்போது எரர் ஆகும். இன்னும் நிறையா இன்டர்நெட் ப்ராப்ளமான கட் ஆயிரும். இது நிறையா இருக்குது. ஆனால் இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு இப்போ டவுன்லோட் பண்ணோம்னா மேக்ஸிமம் பாஸ் ஆகிரும். இல்லைன்னா ஏதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை லிங்க் எதாவது கட் ஆகிடுச்சுன்னா புது லிங்க் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே பெய்டு வெர்ஷனாக தான் இருக்கும். இது வந்து ஃபுல் வெர்ஷனுக்கு கிராக் ஃபைலை வச்சு அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க்கில் போய் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். Click the button to get started. டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு வந்து கீழே கொடுத்துருக்குறேன். கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி வரும். லோடு கொடுத்தீங்கன்னா செட்டப் கொடுத்தீங்கன்னா அதோட செட்டப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதேமாதிரி அதை பேட்ச் கொடுத்தீங்கன்னா 32 பிட்டா 64 பிட்டான்னு கொடுக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேட்ச் ஆகிடும். ஃபுல்லாகவே வெர்ஷன் வந்து ஃபுல்லாக லைஃப் டைம் ஃப்ரீ. நீங்கள் அப்படி ஏதாவது பாஸ்வேர்டு வந்து ஃபேக் அப்படி இப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு தடவை பேட்ச் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.